ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஹெல்த்தி ரெசிப்பியில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சோளம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு சூப்பரான சாப்பாடு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை கிராமத்து முறைப்படியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சோளச்சோறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே சோளச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தொட்டுக்கு கிராமத்து முறைப்படி தக்காளி குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் நம்ம எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சூப்பராக சோளச்சோறு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் வெள்ளை சோளம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வெள்ளை சோளம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதே டம்ளர்லேயே ஒரு பெரிய பாத்திரமாக அடிகனமாக உள்ள பாத்திரமாக எடுத்துகிட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ அந்த கேப்பில் சோளத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வந்துடலாங்க. சோளத்தை தீட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மிக்சியில் ரிவர்ஸில் விட்டு எடுத்தோம்னா மேலில் இருக்கிற அந்த தூசு மாதிரி இருக்குங்க, அது வந்துடும். அதெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வந்துடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது சோளம். இப்போ நம்ம கழுவி எடுத்ததுலேயே இந்த சோளம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா ஊறிஇருக்குங்க. ஊறாமல் போட்டு நம்ம உடைக்கக்கூடாது. பாதி அளவுக்கு ஊறின சோளத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா பாதி அளவுக்கு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முழுசாக நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. பாதி அளவுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்த அந்த சோளத்தை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா சோளத்தையும் நம்ம பிளேட்டில் மாற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லாவே தண்ணி கொதிச்சிருச்சு. ஊற்றின 4 டம்ளர் தண்ணியில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துடலாங்க. பத்தலைனா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே ஒலை மாதிரி இப்படி கொதிச்சிருச்சு. இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சோள பொடியை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சோள அரிசி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம சோளம் பாதியாக உடச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்குங்க. பக்கத்தில் இருந்து செய்ய வேண்டாம், கை கால் ஏதாவது பட்டுற போகுது, கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க. பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் வெந்துருச்சுங்க. அரை சோளமாக இருக்கிறது மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக சிம்மிலேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா சுண்டணும். பார்த்துங்க, மேலே தெளிச்சிட போது கொஞ்சம் தள்ளியே நின்று செய்யுங்க. நல்லாவே சோளச்சோறு நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நமக்கு. இன்னும் அது கரெக்டாக நமக்கு நல்லா வேகணும். இப்படி கரண்டியில் எடுக்கிறப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் கரண்டி கூடவே வரணும். அதுதான் நமக்கு நல்லா கரெக்டான பக்குவம் வெந்ததுக்காக. எப்போவும் நம்ம அரிசி சாதம் சாப்பிடாம இப்படி அப்படி அடிக்கடி கொஞ்சம் சோளச்சோறு, கம்மஞ்சோறு இந்த மாதிரி சேர்த்துட்டு வாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. சோளம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க. அந்த சூட்டோட சூடாக சோளமும் நல்லா புழுங்கி வரும்னு சொல்லுவாங்க. நல்லா வேகட்டும். வேகாமல் எடுத்துடாதீங்க, வயிறு ஓட்டம் கொடுத்துரும், வயிறோட்டம் போயிடும். அதனால் நல்லா வெந்துடணும். நல்லா நீங்கள் வாயில் போட்டு கூட பார்க்கலாங்க. நல்லாவே வாயில் கடிப்படும். சாப்பாடு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாகவும் இருக்குங்க.
இப்போ சோளம் வந்து நல்லாவே வெந்துருச்சு. சூப்பராக நமக்கு சோளச்சோறு தயாராகிடுச்சிங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். சூட்டோட சூடாக சோளச்சோறு நல்லா புழுங்கி வரட்டும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சோளச்சோறு எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். அரிசி சாதம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாம நடுவில் இந்த மாதிரி சோளச்சோறு கம்மஞ்சோறுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க, உடம்புக்கும் நல்லதுங்க. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா புழுங்கட்டும். இது தொட்டுக்க வந்து நம்ம ஒரு குழம்பு செய்யலாம். வாணலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெய், ஒரு சின்ன பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். அது கூடவே ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க. முழுசாக வதங்கணுன்ட்டு இல்லை, பாதி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும். இப்போ ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய், ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூடவே தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஆறுன அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டு இதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ அந்த வானல் வதக்கணும் இல்லைங்களா, அதுலேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறமா வானலில் குழம்பு தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய், கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நம்ம அது கூட உரித்து சேர்த்துக்கலாம். முழு வெங்காயமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வந்த அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் இந்த தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இது கூட ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி இருந்தால் நமக்கு சாப்பாடாக ரசம் மாதிரி ஆயிரும். அதுக்காக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த குழம்பு வந்து சோளச்சோறுக்கு தான் சாப்பிட்ணும் அப்படி இல்லைங்க, தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லாவே கொதிச்சு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இதில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். குழம்பு வந்து நடுவில் இந்த மாதிரி கொதிச்சதுன்னா உப்பு நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி வந்து நமக்கு ஓரமாக கொதிச்சதுன்னா உப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னு அர்த்தங்க. கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க. சோளச்சோறு நல்லா புழுங்கி சூப்பராக நமக்கு அழகாக தயாராகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி பவுலில் தண்ணி வச்சுட்டு கரண்டியை வந்து லைட்டாக நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா அழகாக உருண்டையாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம வேணுன்றப்போ எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சோளச்சோறு எப்படி செய்கிறதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோங்க. அது கூடவே அதுக்கு தொட்டுக்க தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். செய்யவே தெரியாதவங்க கூட ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வருங்க. இந்த மாதிரி நமக்கு வெந்துருச்சு அப்படின்றது மட்டும்தான் நமக்கு பார்க்கணும். நல்லா வாயில் போட்டு பாருங்கள், வெந்ததுக்கான இடையில் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாக சூப்பராக சோளச்சோறும் தக்காளி குழம்பும் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி ரெசிப்பியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.